Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். ஏப்ரல் 2024 எக்ஸாமினேஷனுக்கு ரீவாலுவேஷன், ரீடோட்டலிங், இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ற டேட் வந்து முடிஞ்சிருச்சு. ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸ் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது போல வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர்ஸ்க்கு கொஞ்சம் இயர்லியாகவே ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸ் வந்து போட்டாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 31st வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து ரீவாலுவேஷனில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வந்து எழுத தேவையில்லை. இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஃபைனல் செமஸ்டரில் அரியர் வச்சவங்க யாராச்சும் ரீவாலுவேஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான ரீவாலுவேஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்கும் ஒன்றா சேர்த்து அப்டேட் பண்ணுவாங்க. இல்லைனா ஃபைனல் செமஸ்டர் ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் அப்டேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீவாலுவேஷன் தான். ரீடோட்டல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நம்ம வெப்சைட் பார்த்துட்டே இருக்கணும். வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் போட்டால் தான் நமக்கே தெரியும் ரீடோட்டலுக்கான ரிசல்ட் வந்துருச்சுன்னு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் எப்போ அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னே தெரியல. ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸ் வந்துச்சு, பட் ரீடோட்டல் ரிசல்ட்ஸ் வந்துச்சா என்னன்னு எனக்குமே சரியாக தெரியல. யாராச்சும் லாஸ்ட் டைம் ரீடோட்டல் போட்டு நீங்கள் ரிசல்ட் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கம்மிங் 31st வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கான ஹால் டிக்கெட் அதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. அதே போல் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரீவாலுவேஷன் ரிசல்ட்ஸும் போட்டுருவாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். ரீவாலுவேஷனில் பாஸ் பண்ணிட்டா இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத வேணாம். இன்கேஸ் ரீவாலுவேஷனில் நோ சேஞ்சுன்னு வந்துருச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக அப்டேட் கிடைக்கும். கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.